ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ ராசிக்கு முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடம், சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம் வரக்கூடியது கும்பராசி. கும்பராசி சனியுடைய ஆட்சி வீடு. தன்னுடைய ஆட்சி வீடான பூர்ணத்துவத்தை குறிக்கக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய கும்பராசியில் அமரும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ராசியும் ராசின்னா சந்திரனும் அது எதிர்நிலையில் சனியும் இருக்கும்போது சமசப்தமாக சனியும் சந்திரனும் ஒருத்தர் பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக யோகம், பக்தி யோகம், பக்தி யோகத்தை கொடுப்பாரு. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை உங்களை போலயே ஒரு நல்ல தர்ம புண்ணியங்கள்லாம் செஞ்சு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ உங்களுக்கு திருமண துணையாக கொடுத்து உங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிற இடத்துல 7ஆம் இடத்து சனியாக வரக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார்ன்ற உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசி. தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானம், அது ஆயுள் ஸ்தானம். அதுதான் இந்த ஆயுள் ஸ்தானத்தில் சனி அமரும்போது, ஆயுள்காரன் சனியே அமரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுளை கொடுப்பார் ராசி அடிப்படையில். அது என்ன, 6ஆம் இடத்து அதிபதியாக வந்து 8ஆம் இடத்துல மறைகிறது மீண்டும் ஒரு ராஜயோகம் தான். அந்த வகையில் ஆயுள் தீர்க்க ஆயுளை கொடுத்துருவார். சனி 8ல் வர்றது ஆயுள்காரன் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கார். காரகோ பாவனாசி அப்படின்னு ராசி அடிப்படையில், அதாவது காரகோ பாவனாசி அப்படின்னா ஒரு காரகத்துக்குரிய கிரகம் அந்த காரகத்துக்குரிய ஸ்தானத்திலே அமரும்போது வந்து அந்த காரகத்தை வந்து பாதிக்க செய்வார்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆயுள் காரகனாக வரக்கூடிய சனி பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் போய் அமரும்போது அந்த ஸ்தானம் பாதிக்கப்படும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விதிப்படி வந்து அது ராஜயோகமாக செயல்படும். எப்படின்னா 6ஆம் இடம்ன்ற ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அமரும்போது அந்த விதி செயல்பட்டு உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பார். 6ஆம் இடத்துக்குரிய அதிபதி 8ஆம் இடம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறையும் போது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகத்தை கொடுத்துருவார். அது போக 7ஆம் இடத்து அதிபதியாக வந்து ஒரு 8ஆம் இடத்துல வர்றாரு. அது ஒரு சிறப்பு தான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்கள் 2 பேர்த்துக்கும் பொதுவான வேற ஒரு வெளியூரில் போய் இருந்து புது வாழ்க்கை துணையும் நல்ல ஒரு நிலையில் லைஃப்பில் வெற்றியாளராக இருப்பீங்கன்றதுக்கு அடையாளமாக நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பொருளாதார விஷயங்கள், பண விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மேச ராசி வந்து சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி அமரும்போது, சனி வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் அமரும்போது வந்து என்ன ஆகும்னா, எல்லா விஷயத்துலையும் சந்தேகம், குழப்பம், ஒரு தெளிவற்ற தன்மை, எதிர்மறையான சிந்தனைகள் நிறைய கொடுத்துட்டே இருப்பார். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஐயோ இது இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு எந்த ஒரு செயலையும் அதோட எதிர்மறையான பக்கங்களை மட்டுமே பார்க்க வைக்கும். அதை மட்டும் தவிர்த்தீங்கனாலே போதும், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அது உங்களுடைய ஞானஸ்தானமும் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா
வயது முதிர்ந்த பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த உணவு தானங்கள், அவங்க மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள், இதன் மூலியமா உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள்லாம் வந்து விலகி, நீங்க ஒரு ஆரோக்கியமான, சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியும். அதுபோக சிம்ம ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியில வந்து சனி இருக்காரு அப்படின்னா, இருக்கிற நிலையில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள உங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல, வேலை இல்ல. அவர்ட்ட ஒரு பொறுப்ப ஒப்படைச்சோம்னா, அவ்வளோ சிறப்பா தரமா செய்வாருங்க அப்படின்ற அளவுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய நிலைய குடுத்துருவாரு. ரொம்ப கடின உழைப்ப சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆர்வத்தோட, இன்வால்வ்மென்ட்டோட அ ஒவ்வொரு பணியையும் செய்யக்கூடிய ஒரு மனநிலைய வந்து 10ஆம் இடத்துக்கு சனி குடுப்பார். அதாவது ரிஷப ராசியில சனி அமரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாரியான குணநலங்கள் இருக்கும். அது காசு, பணம் அதெல்லாம் 2வதுங்க. வேலை தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடிய பொதுவா வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அ ராஜா போல உட்கார்ந்து தான் வேலை வாங்குவாங்க. ஆனா 10ஆம் இடத்துல சனி அமர்ந்துருச்சுன்னா, அவங்களே வந்து வேலைக்காரனா இறங்கிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அ வேலையில ஒரு விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்கன்ற மாரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து உங்க ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில சனி பகவான் அமரும்போது, சொல்லவே வேணாம். சனி பகவான் மிதுன ராசி அவர் நட்பு வீடு, 11ஆம் இடம் உபஜய ராசி, வெற்றிக்கு உதவும். அந்த வகையில வந்து உங்களோட பூர்வீக வழி ஆதாயங்கள், குலதெய்வ அருள் இது எல்லாத்தையுமே மேம்படுத்தி குடுப்பாரு. உங்க செய்யும் செயல் எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு வெற்றிய குடுப்பாரு. உங்க வாழ்க்கை துணை மூலியமா மிகப்பெரிய லாபத்த, ஆதாயங்கள, சந்தோஷங்கள பெறக்கூடிய யோகத்த வந்து மிதுன ராசியில அமரக்கூடிய சனி பகவான் செய்வார். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு விரைஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடக ராசி, நீர் ராசி. கடக ராசியில வந்து சனி அமரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீண் விரயங்களுக்கு கண்டிப்பான முறையில வழிவகுக்கும். வீண் விரயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அத மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா உங்கள பாதிக்காத அளவுல, உங்க பொருளாதாரத்தையும், உங்க குடும்பத்தையும் பாதிக்காத அளவுல கவனமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும் என்னைக்கும் இருக்க போறதில்ல. நெறைய பயணங்கள குடுக்கும். அந்த பயணங்கள ஆக்கப்பூர்வமா வச்சுக்கணும் அப்படின்னா வந்து, அந்த அசுப செலவுகள நீங்க வந்து அதுக்கு உங்க காசு போகாத அளவுக்கு பார்த்துக்கங்க. பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய அலைச்சல்கள், பயணங்கள் உங்கள வந்து வாழ்க்கையில வெற்றிக்கு, உங்க வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தூக்கமின்மைய குடுக்கும். அதுபோக வந்து சிலருக்கு வந்து இந்த மார்பு பகுதியில சில சில தொந்தரவுகள குடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடகராசியில சனி அமரும்போது, இதயம் சம்மந்தமான சில சில பிரச்சனைகள குடுக்கும். அது வந்து ஆரம்ப நிலையில இருக்காது. அதனால வந்து சிம்ம ராசிக்காரர்கள் 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில, கண்டிப்பான முறையில வந்து ரெகுலர் வாக்கிங் அல்லது ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் இந்த மாரி வந்து தொடர்ந்து கடைபிடிச்சு வர்றது ரொம்ப நல்லதா இருக்கும்ன்றத நான் வலியுறுத்திக்கிறேன். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக, அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமை தர்றதுனால அவர கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.